முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். மாணவ செல்வங்களே, நம்முடைய பள்ளியினுடைய தாரக மந்திரமும் முயற்சியும் கடின உழைப்பும் தான். நம்முடைய பள்ளியினுடைய மோட்டோ துராந்தோ வின்சிட் லத்தீன்ல, அதனுடைய ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது perseverance brings victory, without hard work there will not be any success. இதுதான் நம்முடைய ஸ்கூலினுடைய தாரக மந்திரம். இந்த அளவுக்கு இந்த பள்ளி வெற்றி பயணத்தை வெற்றியை நோக்கி செல்கிறது என்றால் இந்த பள்ளியினுடைய முயற்சி, இறைவனுடைய ஆசீர், பெற்றோர்களுடைய ஆதரவு, இதுதான் இந்த பள்ளியினுடைய வெற்றியினுடைய ஒரு முக்கியமான காரணம். இந்த முதல் நடனத்தில் அழகா 2 கருத்துக்களை சொன்னாங்க. முயற்சி, விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க். அதில் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி, உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி. அவர் பள்ளியில் போய் சேரும் பொழுது கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவாக இருந்தது. அதனால் இவர் படிக்க முடியாது, கொஞ்சம் இவர் வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் ஆசிரியர்கள் நினைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே படித்து பல கண்டுபிடிப்புகளை அறிவியலில் கண்டுபிடித்து அவருடைய 23 வயதில் 56 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு பட்டங்களை கொடுப்பதற்காக தயாராக இருந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 23 வயதில் 56 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு பட்டங்கள் கொடுப்பதற்காக தயாராக இருந்தது. இது உலக வரலாற்றில் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்று கூட அமெரிக்காவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளை பாதுகாக்கப்பட்டு அது ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய மூளை எப்படிப்பட்டது என்று. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இறைவன் எல்லோருக்கும் ஒரு அறிவை, ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார். அதை யாரெல்லாம் சரிவர பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு அறிவியல் துறையிலோ, கலைத்துறையிலோ, விளையாட்டு துறையிலோ அல்லது பல துறைகளில் சாதனைகளை செய்வதை நாம் அறிகின்றோம். எனக்கு ஒரு முட்டாள் பிறந்திருக்கின்றான், எனக்கு ஒரு முட்டாள் பிறந்திருக்கிறான். ஒரு 3 வயதில் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை நோக்கி சொல்லுகிறார், உன்னை போன்ற ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த முட்டாள் தான் பிற்காலத்தில் இங்கிலாந்து நாட்டினுடைய, பிரிட்டனுடைய 2வது உலகப் போர் நேரத்தில் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில். ஒரு முட்டாள் என்று இழப்பட்ட, தந்தையால் இழப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டனுடைய ஒரு பிரதம அமைச்சராக மாறினான். பல புத்தகங்களை எழுதி நோபல் பரிசு பெற்றான் வின்ஸ்டன் சர்ச்சில். எனக்கு ஒரு முரடன் பிறந்திருக்கின்றான், எனக்கு ஒரு முரடன் பிறந்திருக்கின்றான் என்று இழப்பட்ட மாவீரன் நெப்போலியன் அந்த முரட்டுத்தனத்தையே தன்னுடைய சொத்தாக மாற்றி பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக மாறினான். இப்படி பலருடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது, படிக்கும்போது இறைவன் எல்லோருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார். ஒரு மனித குரங்கு என்று இழப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு மாணவன், அந்த அம்மா குழந்தையை பள்ளிக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த பள்ளியில் அந்த வகுப்பறையில் உட்கார முடியல, அந்த பெஞ்சு டெஸ்கில் உட்கார முடியல, எங்கே பார்த்தாலும் ஓடுறான் ஓடியாரான். அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இவனை அந்த ஸ்கூலில் வச்சு எங்களால் மேய்க்க முடியாது, வேற எங்கேயாவது கூப்பிட்டு போய் ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லி. அந்த அம்மா அப்பா இல்லை, ரொம்ப வருத்தத்துடன் அந்த குழந்தையை அமெரிக்காவில் ஒரு பூங்காவிற்கு அழைத்து செல்கிறார். அந்த பூங்காவில் ஒரு அழகான ஒரு நீச்சல் குளம். அந்த பூங்காவை அடைந்தவுடன் அந்த குழந்தை ஓடுது, இந்த அம்மா பின்னாடியே ஓடுறாங்க, எங்கேயாவது போய் நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை அந்த நீச்சல் குளத்தில் போய் யாருடைய எந்த பயிற்சியும் இல்லாம அழகா
நீச்சல் அடிக்குது. அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த குழந்தை உள்ள போய் இறந்து போயிடும் நினைச்ச அழகாக நீச்சல் அடிக்கிறது என்று. அந்த குழந்தை தான் உலக வரலாற்றில் இதுவரை சாதிக்காத 26 தங்க பதக்கங்களை பெற்ற ஒலிம்பிக்கில் மைக்கேல் ஃபெல்ப் 26 தங்க பதக்கங்களை பெற்ற ஹைப்பர் ஆக்டிவிட்டி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி என்ற நோயால் பாதிக்கப்பட்ட மனித குரங்கு என்று ஏகப்பட்ட கையெல்லாம் நீட்டா இருக்கும், காலெல்லாம் நீட்டா இருக்கும். ஒலிம்பிக்கில் பார்த்திருப்பீங்க 26 தங்க பதக்கங்கள். இப்படி பலருடைய வரலாறு. பாரதியார் 10வது வகுப்பு வரை படிக்காதவர். பள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயில் குளங்கள்ல போய் காக்கா குருவிகள் எல்லாம் பார்த்து ரசிப்பார். காக்கை சிறங்கினியிலே நந்தலால பாட்டு எழுதினார். மகாகவியாக பாராட்டப்பட்டார். மகாகவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ராமானுஜம் அவருக்கு எந்த சப்ஜெக்டும் பிடிக்காது, மேக்ஸ் மட்டும் தான் பிடிக்கும், தமிழெல்லாம் ரொம்ப பிடிக்காது. 10வது வகுப்பு வரை படிக்காதவர். உலகம் போற்றக்கூடிய ஒரு கணித மேதையாக நாம் பார்க்கின்றோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 10ஆம் வகுப்பு வரை படிக்காதவர். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய 3 முறை முதலமைச்சர். எத்தனை நாடகங்கள், எத்தனை கதைகள், எத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும். 10ஆம் வகுப்பு வரை படிக்காதவர். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். எம்ஜிஆர் நான் இறந்த பிறகும் பேச்சு இருக்கும் என்று சொன்ன எம்ஜிஆர் 4ஆம் வகுப்பு வரை படித்தவர். இப்படி பலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது இறைவன் எல்லோருக்கும் ஒரு திறமையை, ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றார். அதை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வேண்டும். எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த குழந்தைகள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலக வரலாற்றில் முத்திரை பதிக்கப்படுகின்றார்கள். அதை தான் இந்த பள்ளி செய்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் கடந்த 2 நாட்களாக மகளிர் வகுப்புகளுக்கு ஒரு விழா. நேற்று 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விழா. இன்று 6வதிலிருந்து 8 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுடைய தனிப்பட்ட கலை திறமையை வெளிப்படுத்துவதற்கு 3வது நாளாக இன்று ஒரு மாபெரும் விழா இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அழகான ஒரு விழாவை சிறப்பிக்க இங்கு வந்துள்ள போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியினுடைய செயலர் அருள் தந்தை முனைவர் ரிச்சர்ட் அவர்களையும், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை கலைஞர், எழுத்தாளர், வேற என்ன சார் நிறைய இருக்குது, சுப்பையா அவர்களையும், புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் திரு செந்தில் அவர்களையும், பல மகளிர் பள்ளிகளிலிருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள முதல்வர்கள், தாளாளர்கள் அனைவரையும், எனது அருமை மாணவ செல்வங்களையும், வருங்கால கலைஞர்களையும், புரட்சி தலைவர்களையும், புரட்சி நடிகர்களையும், இரத்தத்தின் இரத்தமான என்னுடைய தாய் தந்தர்களையும், பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளியினுடைய ஒரு சாதனைகளை பட்டியலிட வேண்டுமானால் நீங்க ஒரு 2 நாளைக்கு இங்க தான் இருக்கணும், போக முடியாது. நாளை வரைக்கும் இங்க தான் இருக்கணும். அதனால சுருக்கமா நீங்க பாத்தீங்க, ஒரு பள்ளி என்று சொல்லும்போது 3, ஒன்று கரிக்குலம், இன்னும் ஒன்று, அடுத்தது இந்த கல்வியை சார்ந்த மற்ற பயிற்சிகள், 3வது ஒரு கலையை சார்ந்த பயிற்சிகள். இந்த 20 ஆண்டுகளாக இந்த பள்ளி இந்த புதுச்சேரி மண்ணில் கல்வியில் பல சாதனைகளை செய்துள்ளது. 2012 மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு 2014 முதல் நமது பள்ளி மாணவர்கள் குறிப்பாக 12ஆம் வகுப்பில் மாநிலத்தில் 2 முறை 2வது இடத்தையும் 1 முறை 3வது இடத்தையும் பிடித்து சாதனை செய்துள்ளார்கள். கல்வியில் பல மாணவர்கள் பல பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை செய்துள்ளார்கள். இது ஒரு சுருக்கமாக. இந்த பள்ளியில் ஏறக்குறைய 2014 மேல்நிலை பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இதுவரை உங்களுக்கு தெரியும் 2 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். புதுச்சேரியில் எத்தனையோ பள்ளிகள், பல மாணவர்கள் படிப்பதற்கு பயிற்சி கூடங்கள் இருந்தாலும் இந்த பள்ளியிலேயே படித்துவிட்டு ஏறக்குறைய 32 மருத்துவர்கள் இந்த பள்ளியில் 32 மருத்துவர்கள், வெளியில பேனர் பார்த்திருப்பீங்க, 32 மருத்துவர்கள். இங்க இந்த பள்ளி என்ன சொல்றோமோ அதான் செய்யறோம், செய்வதை மட்டும்தான் நம்ம இங்க சொல்லுவோம். 32 மருத்துவர்கள். எல்லாரும் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அப்படின்னா ரொம்ப
ஒரு சீப்பஸ்ட் குரூப் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நானும் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். இந்த குரூப்ல இருந்து 35 ஆடிட்டர்கள் இந்த பள்ளியில் உருவாகி இருக்காங்க. இது சாதாரண எண்ணிக்கை இல்லை. இந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு சாதாரண மாணவர்களை, குறிப்பாக ஏறக்குறைய 45 பள்ளிகளில் படிக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 22 கிராமங்களிலிருந்து மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் பின்தங்கிய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை எல்லாம் இந்த பள்ளியில் சேர்த்து இன்று இந்த பள்ளி உயர்ந்து கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்றால் இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒரு தனிப்பட்ட திறமையை கொண்டு இருக்கின்றான். அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களை எல்லாம் ஒரு சரியான பாதையில் நடத்துபவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் கூட. அவர்களை கூட இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரை கூட இந்த நேரத்தில் நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு கூட என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இந்த ஆண்டு கூட நம்முடைய 2 பள்ளிகளிலும் ஏறக்குறைய 500 மாணவர்கள் +2 தேர்வு எழுத இருக்கின்றார்கள். எங்களுடைய பல நாள் கனவு, பல நாள் லட்சியம் மாநிலத்தில் முதலிடம் பெறுவது. நிச்சயமாக இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு 11ஆம் வகுப்பில் நம்முடைய எலைட் மாணவி சுஜிதா முதலிடம் பெற்றால் மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு கூட இந்த 2 பள்ளிகளிலும் மாணவர்கள் கண்டிப்பாக 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், லட்சியம், எங்களுடைய வேண்டுதல். கண்டிப்பாக அது இந்த ஆண்டில் கூட நிறைவேறும். அடுத்த ஆண்டு இந்த மேடையில் ஆண்டு விழா நடக்கும் போது கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக அது நடைபெறும் என்ற நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன். அடுத்த உங்களுக்கு தெரியும், கல்வி மட்டுமல்ல, கல்வியை சார்ந்த மற்ற பயிற்சிகள். நம்ம பள்ளியில் ஒரு NCC பார்த்துருப்பீங்க. நாளைக்கு ஒரு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு கூட ஒரு சண்டை வருது அப்படின்னா நம்ம பள்ளியில் ஒரு துணை ராணுவ படையை வச்சிருக்கிறோம். நாங்கள் நம்முடைய வேலுமுருகன் தலைமையில் ஒரு துணை ராணுவ படை இங்கே இருக்குது. பெற்றோர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 125 மாணவர்கள் எந்த பள்ளியிலும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் வாரம் ஒரு 4 மணி நேரம் பயிற்சி நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா ஆர்மியில் இருக்கும்போது பல முறை அவருடன் நான் செல்லும்போது பார்த்துருக்கிறேன். அதை விட ஒரு கடுமையான பயிற்சி இந்த வேலுமுருகன் சார் இந்த மாணவர்களுக்கெல்லாம். நான் கேட்குறேன் அந்த பசங்களை, சார் எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், இன்னும் 1 மணி நேரம் இருந்தால் கூட எங்களுக்கு விருப்பம் தான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார். இங்கே வரும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஆர்மி மேனை கூட அதை விட ஒரு அழகான ட்ரில் இந்த மாணவர்கள் செய்கிறாங்க. எவ்வளோ ஆர்வம், அவ்வளோ அழகாக இருக்கிறது. NCC இருக்குது, NSS இருக்குது, CSS இருக்குது, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்குது. இப்படி மாணவர்களுக்கு அந்த கல்வியை சார்ந்த பயிற்சிகள். 3வது கலையை சார்ந்த பயிற்சிகள். இந்த 15 ஆண்டுகளாக இங்கே படிக்கின்ற 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமான கலை பயிற்சிகள். இசை, நடனம், பரதநாட்டியம், மேற்கத்திய டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், கராத்தே, சிலம்பம், செஸ், கேரம், இப்படி ஏறக்குறைய ஒரு 12 இதர கலைகளை கூட இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு நாம் பயிற்றுவித்து வருகின்றோம். அப்ப இந்த மேடையில் நீங்க பார்க்கின்ற அத்தனை காட்சிகளும் இந்த மாணவர்கள் இந்த பள்ளியில பெற்ற இந்த பயிற்சியினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த மேடையில் பார்க்குறீங்க. இப்படி ஒரு பள்ளி என்றால் என்ன வேணும்? கல்வி வேண்டும். கல்வியை சார்ந்த மற்ற பயிற்சிகள், கலைகள். ஒருவேளை இவர்கள் எல்லோரும் பிற்காலத்தில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை என்றால் கூட இவர்கள் தாங்களாக ஒரு சொந்த காலில் தாங்களாக ஒரு மற்றவர்களுக்கு ஒரு பயிற்சி கூடத்தை கூட நடத்துவதற்கு ஏறக்குறைய 8 ஆண்டுகளில் இந்த மாணவர்களை முழுமையாக நம்ம தயார் செய்கிறோம். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக ஒரு பரதநாட்டியம் ஒரு மாணவி கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு 20 பேருக்கு கண்டிப்பாக பரதநாட்டியம் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற கராத்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்து நீ ஒரு 50 பேருக்கு ட்ரெயின் கொடுங்க அப்படின்னாக்கா அந்த 50 பேருக்கு அவங்க ட்ரெயின் கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு பயிற்சி அல்ல, இந்த கலைகளை சார்ந்த பயிற்சியை கொடுப்பவர்கள் எல்லோருமே அந்தந்த துறையில் மிகவும் அனுபவம் பெற்ற பயிற்சியாளர்களை வைத்து தான் நாம் இங்கே பயிற்சி கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் தான் நாம் தேசிய அளவில் மாநில அளவில் சாதனைகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. எனவே இந்த பள்ளி வளர்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன்.
5ஆம் வகுப்பு வரை என்னுடைய கிராமத்தில் லைட் கிடையாது. 5ஆம் வகுப்பு வரை லைட் கிடையாது. ஒரு சிறிய குடிசை வீடு தான், ரோடு வசதி கிடையாது. ஆனால் அந்த காலத்திலேயே என்னுடைய தந்தை கடலூர் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் என்னுடைய தந்தை படிப்பதற்காக சேர்த்தார். அங்கே படித்த பிறகு நான் ஒரு 4 ஆண்டுகள், நான் தான் கடைசி பியூசி, ஒரு முதல் செமஸ்டர் சிஸ்டம். அப்போல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 250 கிலோமீட்டர் அப்பால் உள்ள வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு திருப்பத்தூர் கல்லூரியில் படித்தேன். அதுவரை நான் ஒரு எதில் அதிகமாக ஈடுபாடு இருக்காது. அந்த கல்லூரி சென்ட் ஜோசப்ல இருக்கும்போது கொஞ்சம் விளையாட்டில் இருப்பேன். ஆனால் அந்த திருப்பத்தூர் கல்லூரிக்கு சென்ற பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர முடிந்தது. ஏன்னா அந்த கல்லூரியானது ஒரு சாதாரண கல்லூரி அல்ல. நான் இன்று உங்கள் முன் இப்படி நான் நிற்பதற்கு காரணம் என்னை உருவாக்கியது அந்த கல்லூரி தான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கல்லூரிக்கு சென்ற பிறகுதான் என்னுடைய திறமையை நான் உணர ஆரம்பித்தேன். எனக்கு இருந்த ஆசிரியர்கள், என்னுடைய விளையாட்டு ஆசிரியர் அல்போன்ஸ் என்ற மேஜர் அல்போன்ஸ், அவர் சொல்லுவார், டேய் உன்னை பார்த்தாலே மிலிட்ரி ஆள் மாதிரி இருக்கிற, நீ ஏன் கிளாஸில் உட்காந்து இருக்கிற, கிரவுண்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை அழைத்து சென்றார். அந்த கல்லூரியில் 2வது ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு வெயிட் லிஃப்டிங் ஜிம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் எந்த பயிற்சியாளரும் கிடையாது, கோச் இல்லை, வெறும் ஜிம்மு மட்டும்தான் ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஒரு 5 பேர், ஒரு வேலூர்ல இருந்து பாண்டியன் என்ற என்னுடைய நண்பர், அவர் MSW படித்தார். அவர் சொன்ன, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எல்லா ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னு. நான் மிடில் வெயிட் கேட்டகரி, மிடில் வெயிட்னா 90 கிலோ கேட்டகரி. அந்த 2வது ஆண்டு நான் படிக்கும்போது ஒரு 6 மாதங்கள் பயிற்சி எடுத்து அப்போது இருந்த வேலூர் டிவிஷன், இன்டர் டிவிஷன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெயிட் லிஃப்டிங் சாம்பியனாக நான் சென்றேன். என்னுடைய சொந்த முயற்சி, அங்கே இருந்த அந்த ஆசிரியர்களுடைய தூண்டுதல், அருள் தந்தையர்களுடைய தூண்டுதல். அதுக்கு பிறகு 3ஆம் ஆண்டுல மீண்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கபடி பிளேயர், ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், இப்படி நான் இல்லாத இடங்களே கிடையாது. அதுக்கு பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு சென்றேன். ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது மீண்டும் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் வெயிட் லிஃப்டிங் சாம்பியனாக இருந்தேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய வெயிட் லிஃப்டர். இப்படி பல இடங்களில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டு வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது நான் படித்த அந்த கல்லூரி. நாம் எந்த இடத்தில் நடப்படுகின்றோமோ அது நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பார்க்க முடியும். 2 நாட்களுக்கு முன்பு அந்த கல்லூரியிலிருந்து நான் படித்து முடித்து 82 கல்லூரியை விட்டு வந்தேன். அந்த கல்லூரியிலிருந்து எனக்கு ஃபாதர் ஃபோன் பண்ணார். அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்க கிறிஸ்டிராஜ்? ஆமாம் ஃபாதர். இந்த கல்லூரி 75 ஆண்டுகள், 75வது ஆண்டு பிளாட்டினம் விழா கொண்டாடப்படுகின்றது. நீங்களாம் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததை கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலிருந்து என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் ராமலிங்கம், அவர் BL லாயர். அவரு உங்களை 2 பேரையும் இந்த பொருளாதார துறையினுடைய 75வது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க உங்களை அழைக்கின்றேன் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். தலைமை தாங்க 25ஆம் தேதி நான் செல்ல இருக்கின்றேன். இது ஒரு பெருமைக்காக சொல்லல, நாம் எங்கே படித்தோம், எப்படி இருந்தோம், அதனுடைய பலன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். மேலும் மேலும் இந்த பள்ளி வளர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த நிர்வாகத்தினுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக இருங்கள். கண்டிப்பாக எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிக்கு உங்களுடைய குழந்தைகளை சேர்த்தீர்களோ அந்த கனவு, அந்த லட்சியம், அந்த குறிக்கோளை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உறுதியையும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியில கூட நீங்கள் எல்லோரும் படித்து இது போன்ற மேடைகளில், இது போன்ற இந்த பள்ளியினுடைய மேடைகளில் நிச்சயமாக சிறப்பு விருந்தினராக நீங்கள் எல்லோரும் வந்து மேடை அலங்கரிக்க வேண்டும் என்று உங்களை கூட இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.